கொல்லிமலை உங்கள் கொல்லிமலையோட அந்த கொண்டை ஊசி வளைவுகள் நாலாவது கொண்டை ஊசி வளைவு மேலே வந்துட்டோம். மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற புகழ்பெற்ற கொல்லிமலைக்கு தாங்க வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இங்கே வந்து 70 கொண்டை ஊசி வளைவுகளை விட இந்த மலை அமைஞ்சிருக்குங்க. சூப்பராக இருக்கும். வல்வில் ஓரி அவர்கள் ஆண்ட ஒரு இடமாக இருக்குது. இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட 3வது முறை வரேங்க. ஃபஸ்ட்டு ஒரு தாட்டி நம்ம வந்தோம்னு சொன்னோம் இல்லையா, போன தாட்டி பஸ்ஸில் வந்தோம் இல்லையா. இப்போ வந்து நான் அம்மா அப்பா 3 பேர் வந்திருக்கோம். நம்மளோட டியோ ஸ்கூட்டியில் தான். இப்போ வந்து பாதி தூரத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து மணி பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. இங்கேருந்து போய் அரப்பளீஸ்வரரை வணங்கிட்டு அம்மா எட்டுக்கை அம்மா வணங்கிட்டு சும்மா இருக்கிற டைமெல்லாம் நம்ம எங்கெங்கே பார்க்க முடியுமோ அதை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இதெல்லாம் விபத்தான பகுதி பாருங்க. இந்த இடத்துல இன்னும் சூப்பராக இருக்குது. லீவு டைமில் வந்திருக்கோம், அதனால் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமையாக இருந்தால் இந்த இடம் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். அங்கே நம்ம அந்த வண்டியில் வந்திருக்கோம். மேலே போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாமியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இன்றைக்கி ஒரு நாள் எவ்வளோ சுற்ற முடியுமோ பார்த்து சுற்றிட்டு போகணும். பஸ்ஸில் வந்தால் அங்கங்கே போய் நிறுத்தி இறங்கி ஏறணும். அதுக்கொசரமே நம்மளோட வண்டியிலே ஸ்கூட்டர்லேயே வந்துட்டோம். போய் பார்ப்போம். இன்றைக்கி அனுபவம் நல்லா சிறப்பாக அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்மளோட அம்மா அப்பாவை என்னால் எங்கெங்கே கூட்டிகிட்டு போய் காட்ட முடியுங்கிற ஒரு ஆசை இருக்குது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ போய் பார்ப்போங்க என்னென்ன இடமெல்லாம் இருக்குன்ட்டு. நானும் பார்த்ததில்லை. நான் வந்ததுலேருந்து அரப்பளீஸ்வரர் கோயிலும் ஆகாய கங்கை மட்டும்தான் பார்த்துருக்கேன். மித்த எந்த இடமும் பார்த்ததில்லை. எல்லாம் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். முடிஞ்சால் நம்ம இன்றைக்கி நம்ம என்னென்ன இடங்களை கவர் பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். சுற்றியும் பாருங்கள், பனி தான். மணி இப்போ பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. நல்லா இப்போ தான் அந்த பக்கமெல்லாம் நல்லா மேகமூட்டமாக இருக்குது. நல்ல கிளைமேட். மதுவின் போதை மயானத்தி பாதை. இந்த ரூட்லாம் சூப்பராக வண்டி ஓட்டலாம். இருந்தாலுமே போதையில் ஓட்டக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்காங்க. பஸ்ஸு பாருங்க. 70 கொண்டை ஊசி வளைவு அதாங்க ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவு. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இப்படி வந்தோம். அந்த ஏரியாவிலேருந்து லாரியும் வருது, பஸ்ஸு. அதப்பா அப்போ அந்த பக்கம் போ. கொஞ்சம் சின்ன பஸ்ஸுங்க. மேலே ஏறுற வழியில் பார்த்திங்கன்னா நாச்சியம்மன் கோவில் ஒன்று இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காட்டுக்கு நடுவில் ஒரு 67வது பெண்டு 68வது பெண்டு என்னமோ நடுவில் அழகாக இருக்காங்க. இன்னொரு கவனிச்சிங்களா, சாமியை படம் பிடிக்க முடியல. ஏன்னா ஃபேஸு அதிகமாக தெரியல. மணி 8:30 மணி ஆகுதுங்க. பாருங்கள், இப்போ தான் வெயில் அடிக்குது. ஆனால் சுற்றி பனி மூட்டமாக இருக்குது. நல்லா கூலிங்காக இருக்குது.
வரட்டும் வரட்டும். 8:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதனால் இங்கே பின்னாடி ஒரு பனியார் கடை இருக்குது. நாங்கள் 3 பேரும் அங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறோம். இந்த மலை மேட்டில் பாருங்கள், இந்த வாழையெல்லாம் நட்டிருக்காங்க. இதெல்லாம் பாறையில் மண் அந்த கடக்கால் மாதிரி போட்டு மண்ணை நிரப்பி அதில் வந்து வாழையை நட்டி விவசாயம் பார்க்குறாங்க. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. இங்கேருந்து ஏறுன முதல் கடையே இங்கே தான் இருக்குது, ஆரம்பிக்குது. போய்ப்போம், சாப்பிடுவோம். வாயெல்லாம் நடுங்கி போர்டே போட்டுக்கலாம். 8 கை அம்மன் கோயில் வழி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் ரூம்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குங்க இந்த லைனில். இது ஒரு கிராமத்து வழியில் பூந்து போயிட்டுருக்கு. அன்னாசி பழம் மேலே தான்டா இருக்கும், கீழே இருக்கும். இப்போ பாருங்கள் அன்னாசியா, அன்னாசி தான் பார்த்து. இதில் அன்னாசி பழமெல்லாம் விலையை போட்டிருக்காங்க. தமிழில் தான். அங்கே கீழே நிறைய இருக்குது. நம்ம அருவி செல்லும் வழி. பார்க்கலாமா? இங்கே வந்துட்டு நம்ம அருவின்னு போட்டிருக்குங்க. வியூ பாயிண்டா? எங்கே அருவி இருக்குது? அருவி கலந்து கீழடா, அதான் மரமாக இருக்குடா. அந்த மேலே வர தண்ணியெல்லாம் அதில் தான் அருவி கீழே இறங்கி போகும். இல்லை இது வியூ பார்க்குறது. அருவியெல்லாம் இங்கே இல்லை கண்ணு. என்ன சாகரமாக கிடக்குது. குப்பட்டாப்பா நல்லா இருக்கு. இந்த இடமெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் நான். மயில் அம்மா அருவி. அப்போ அந்த அருவியெல்லாம் வேறு எங்கேயோ போக மாட்டேங்குது. சிவா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. ம் அது புல்லு மாதிரி இருக்குது. கிடையாது, அது மேடு. எங்கே நிற்கிறேன்னு தெரியல. எங்கடா 8 கை அம்மன் சொன்னீங்க, அதில் என்ன போகணுமா? வாமா போகலாம். எங்கே நின்னா போகிற வழின்னு சொல்லிட்டு 8 கை அம்மன் போகிற வழி. அருவி இந்த மாதிரி நாங்கள் அருவி வருது இல்லை, அந்த அருவிக்கு வழி அது. நாங்கள் அங்கே போய் பார்த்துட்ருக்குறோம். அங்கே இருக்குன்னா நம்ம வர வழியிலே இங்கே இருக்குது பாருங்கள் நம்ம அருவின்னு. 20 ரூபாய் டோக்கனு. கூட்டமே இல்லை, தண்ணி சன்னமாக வருது. வேணால் ஊற்றிட்டு அங்கேயே ட்ரெஸ் மாற்றுறதுக்குள்ள இடம் இருக்க மாட்டேங்குது. ட்ரெஸ் மாற்றிட்டு போகலாம். ஏன்னா காலையில் தண்ணி ஊற்றிட்டு சாமி கும்பிட்றது நல்லது தானுங்களே. அழகாக இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் பார்க்கும்போது இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த இடம் நான் பார்க்கணுன்னு நினச்சேன். அது இங்கே வந்து இப்படி இந்த வழியில் இருக்குது. சுற்றியும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துலலாம் அந்த பாறைக்கிட்ட இருக்கிற மண்ணுக்கிட்ட எல்லாமே அந்த அன்னாச்சி பழமா, அன்னாச்சி பழம் தானே அது? நான் அன்னாச்சி பழம் மாதிரி போட்டிருக்காங்க அந்த விவசாயத்தில். இந்த பக்கம் அந்த அருவி சுற்றி அந்த
இயற்கை விவசாயிகள் தான் நிறைய இருக்குது. தைல மரம், இங்கெல்லாம் கடைகள்லாம் கூட்டமாக வந்துச்சுன்னா இங்கெல்லாம் கடைகள்லாம் இருக்குங்க. அப்படியே இந்த மாதிரி குவார்ட்டர் பாட்டிலும் நிறைய கிடக்கு. அப்படியே இந்த பக்கம் இப்போ வந்தோம், அப்படியே இதை பார்த்துட்டோம். வேணா குளிக்கலாம், தண்ணி ரொம்ப சன்னமாக வருது. இப்பயே குளிர் அதிகமாக இருக்குது. மணி 9 மணிக்கு மேலே இருக்கும். அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம இப்படியே போகலாம். அப்பா அங்கே போய் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதுவா. நாசி பழம் வாங்கியாச்சுங்க. ஏட்டா நமக்கு உண்டானதுனால 30, 40, 50 3 ஐட்டம் அப்படியே 20 அப்படி கொடுத்து எட்டுக்காய் அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோங்க. இப்படியே இறங்கி போகணுங்க. இங்கே விளக்கு, எண்ணெய் பாட்டிலெல்லாம் வேணும்னா வாங்கிட்டு அப்படியே இந்த சைடு இறங்கி போகணும். உங்களுக்கு காட்டுறேன். லொக்கேஷன் பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. இந்த சைடு எல்லாமே வாழை, அப்படியே விவசாயம் பண்ணிக்கிறாங்க சூப்பராக. நிறைய பிலா மரங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் வயசானவங்க எல்லாமே வியாபாரம் பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. லொக்கேஷன் பாருங்க, சூப்பராக இருக்குது. அங்கே தான் அந்த அம்மாவோட ஆலயம் இருக்குது, எட்டுக்கை அம்மனோட ஆலயம். இதெல்லாம் நீர் போகிற பாதை. இங்கே சின்னதாக பாலம் மாதிரி அமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது லொக்கேஷன். நம்ம நல்லா மனசார வேண்டிட்டு வருவோம். அம்மாவும் அப்பாவும் வந்துட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்க, இந்த இடமெல்லாம் கொஞ்சம் தூர் வாரி இந்த தண்ணி தேங்குற மாதிரி வேலை செய்வாங்களாட்டுக்குது. இந்த சைடு நிறைய விவசாயம் பார்க்குறாங்க. பிலா மரம் நிறையா இருக்குங்க, தெரியுதா? அவங்க தூர் வரல, கடைக்கு மண் அள்ளிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இங்கே கடை போடுறதுக்கு மண் அள்ளிட்டு வந்து மட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி பார்ப்போம் வாங்க. எட்டுக்கை அம்மனோட ஆலயம் வந்துட்டேங்க. இங்கே தாங்க அந்த சுவாமியோட ஆலயம். அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நான் இங்கேயும் உங்களுக்கு காட்டுறேன். போய் வா, சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கெல்லாம் வேண்டுதலைக்காக பூட்டு இதெல்லாம் தொங்க போட்டிருக்காங்க, சாவி இதெல்லாம். சாமி கும்பிட்டாச்சுங்க, அப்படியே உட்காந்துருக்கோம். அப்புறமேலும் மீட் பண்ணுறேன் உங்களை. இங்கே சாமி சூப்பராக வழிபட்டாச்சுங்க. அம்மாவோட அனுகிரகம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். அவ்வளோ அற்புதமாக இருக்காங்க, தத்ரூபமாக சூட்சமாக இருக்காங்க. சாச்சா அம்மா அங்கே ரியலாக அங்கே உட்காந்துருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஒரு சக்தி நிலை உண்டாச்சு நமக்கு.
எட்டுக்கை அம்மா இங்கே சூட்சமத்தோடு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் எப்படின்னா, இந்த கணவன் மனைவி சேராமல் இருக்காங்க இல்லையா, அவங்கள சேர்த்து வைக்கிற மாதிரி, அல்லது நம்ம குடும்ப கஷ்டத்தையோ நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை வந்து ஒரு செம்புத்தகடில் எழுதி இங்கே வந்து கட்டிட்டு போய் நிறைவேறிச்சுன்னா அது பிரார்த்தனை இது பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் பூட்டு வச்சு பூட்டி அது ஒரு சில வேண்டுதலை வைக்கிறாங்க. எம்சி பழத்தை வந்து தலையை சுற்றி கீழே மிதிக்கிறாங்க, அதை உடைக்கிறாங்க. நிறைய விஷயம் இருக்குங்க. இங்கே வந்து அம்மா வந்து நினச்சா மட்டும்தான் நம்ம இங்கே வந்து வழிபட முடியும். அதே மாதிரி நான் 2 தடவை வந்திருக்கேன். 2 தடவையும் என்னால் இங்கே வந்து வழிபட முடியல. அதனால் இந்த தடவை வந்து நம்ம அம்மாவை வழிபட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய தடவை வரணும். இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்து அந்த அம்மாவோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும். அம்மாவோட வரலாறுலாம் என்னன்னு தெரில. நான் இன்னொரு தடவை வரும்போது தெளிவாக நான் வீடியோ பதிவு பண்ணுறேன். மீண்டும் அடுத்த இடத்துக்கு கிளம்பலாம், அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் அப்பா அம்மா வணங்கிட்டு அப்பனை வணங்கிட்டு முடிஞ்சால் எங்கெங்கே போய் பார்க்க முடியுமோ அது பார்த்துட்டு கிளம்பலாங்க. வாங்க போகலாம். கும்பிட்டு வந்தாச்சுங்க. இங்கேருந்து அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு என்னென்ன இடங்களில் பார்க்க முடியுங்கிறத பார்க்கலாம். மணி 11 மணி ஆயிடுச்சு. அரப்பளீஸ்வரர் கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 11:45. இதாங்க அரப்பளீஸ்வரர் கோவில். இந்த பக்கம் சிற்றருவி, இந்த பக்கம் ஆகாய கங்கை அருவி இருக்குது. நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பாவோட சின்ன அந்த அருவி நீர் ஓடை இருக்கும் இல்லையா, அங்கே போய் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் போய் ஈஸ்வரனை சிவபெருமானை வணங்கலாம். தண்ணியே கம்மியாக தாங்க போயிட்டுருக்குது. எல்லாம் தண்ணி ஊற்றிக்கலான்னு பார்த்தா இங்கே தண்ணி வருமா தெரில. என்னங்கிறது பார்த்துட்டு தண்ணி வந்தால் ஊற்றிக்கிறோம், இல்லைன்னா வேறு எதாவது பிளான் பண்ணிக்கலாம். மணி 12 மணி ஆக போகுது. க்ரௌடு இல்லை. தண்ணி அந்த அளவுக்கு ஓடலைங்க. இல்லை டேம் அந்த சைடில் டேம் வேலை மாதிரி செஞ்சிட்ருக்காங்க, தண்ணி தேக்கி வைக்கிற மாதிரி. அதனால் தண்ணி இந்த அளவுக்கு கம்மியாக தான் வருது. இந்த சைடு பார்க்கலாம். இங்கே ஊற்றுற மாதிரி இருக்குது, லைட்டாக வருது. அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு கீழேருந்து பின்பக்கமாக இறங்கி வந்தீங்கன்னா இந்த சின்ன அருவி இருக்குது. அதுக்கு கீழே போனீங்கன்னா தான் அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது. நம்ம ஆல்ரெடி போயிருப்போம், இருந்தாலும் சொல்கிறேன். வழுக்கும், இந்த இடம் பாசனமாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு படிக்கட்டு மாதிரி இருக்குது பாரு, அந்த படிக்கட்டுலேருந்து இறங்கி உள்ளே போனால் அந்த அருவியில் ஊற்றிக்கலாம். நீ இங்கேயே உட்காந்து ஊற்றுங்க, வழுக்கு தானே. அங்கே கொஞ்சம் இடுப்பளவு இருக்குது. மண்ணில் பாறைமா அது, இங்கே பாறை தான், வழுக்கும். இங்கே விழுந்து தண்ணி அப்படியே அங்கே அருவி மாதிரி ஊற்றிட்டுருக்கு. நம்ம வேணா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஊற்றிக்கிட்டு இப்போ அரப்பளீஸ்வரர் கும்பிட்டு வேறு ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்டோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம். மாசிலா அருவிக்கு தான் போகணுன்னு பார்த்தேன், அது எங்கேயோ வழி எங்கேயோ கூப்பிட்டு போயிடுச்சு. திரும்பி வந்துட்டோம். ரூட்டு சரியான ரூட் எனக்கு தெரியல, பார்ப்போம். அங்கே போய் வேடி பார்த்துட்டு அப்படியே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு ஏதோ ஒன்று இந்த மலையில் விளைஞ்ச ஏதோ ஒன்று
சமையலுக்கு தேவையான பொருட்களாக இருக்குது இல்லையா, அந்த இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம தேவையான உள்ளதை வாங்கிட்டு போகலாம். சும்மா எங்கேயுமே போகலை, அதனால் அப்படியே வந்துட்டோம். சாமி கும்பிடலாம். நானும் கொண்டாந்தத்தில் ஊற்றிக்கிட்டு அப்புறம் ரெடி ஆகிட்டு உங்களை பார்க்குறேன். முடிச்சாச்சுங்க. நாங்கள் அப்படியே போய் சாமியை போய் தரிசனம் பண்ண போகிறோம். தண்ணி ஸ்லோவாக நல்லா நீட்டாக வருது. வயசானவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் குளிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இடம் தான். இன்னொன்று ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த சோப்பு ஷாம்பு இந்த அழுக்கு துணியெல்லாம் இங்கேயே போட வேணாம். இந்த மாதிரி கிடக்குது இல்லையா, அந்த மாதிரி போட வேணாம்னா தண்ணி கொஞ்சம் அந்த தன்மையை மாறிடும். இயற்கையாக இருக்கிற குணம் மாறி சூப்பராக இருக்கு பாருங்கள். மணி 12 மணி ஆயிடுச்சுங்க. அறப்புளீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு கீழே இருந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு இந்த கீழே தான் ஆகாய எங்கே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே சிவபெருமான் ஆலயம். போய் வணங்கிட்டு வரோம். இங்கே ஏதோ ஒரு கோபுரம் இங்கேருந்து கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஒன்று மண்டபம் ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ நடக்கும். சின்ன உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். சாமி தரிசனம் சூப்பராக பண்ணியாச்சுங்க. அறப்பளீஸ்வரரும் அறம் வளர்த்த நாயகி அம்மாவும் வந்தாங்க. இப்போ ஆறுமுக சுவாமி கோயில் முருகனை வழிபட்டாச்சு. அப்படி வெளிப்பிரகாரத்தை சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறோம். தலைவிருட்சம் வந்து மகாலிங்கம். இங்கே வந்து காசி விஸ்வநாதன், காசி விசாலாட்சி, விநாயகர் பெருமான், மகாலட்சுமி, சரஸ்வதி அத்தனை சன்னதின்னு இருக்குது. பாண்டி மன்னர்களால் கட்டப்பட்ட மண் கோவில்னு நினைக்கிறேன். ஏன்னா மீன் சிற்பம் சிலைகள் எல்லாம் நிறைய காணப்படும். இங்கே சண்டிகேஸ்வரர், துர்க்கை அம்மா, இப்படியே சின்ன கோவில் தாங்க. ரொம்பவும் அழகாக இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிவன் கோவில். ஏற்கலப்பை வந்து இங்கே விவசாயம் பண்ணும்போது சாமி மேலே தலையில் பட்டு ரத்தம் வந்ததாக சொல்லுவாங்க. அது அந்த விவசாயம் பண்ணவங்க தான் வெளியே நிற்கிறதாகவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே இறந்து போன மீனை வந்து உயிர் வந்தனால அப்படின்னு ஒரு கதை இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ பதிவு நான் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சாமி கும்பிட்டுங்க. மணி பார்த்திங்கன்னா 1 மணி ஆச்சு. அப்படியே சாப்பிட வீட்டிலேருந்து கட்டி கொண்டு வந்துட்டோம். அப்படியே உட்காந்து சாப்பிட போகிறோம். போய் பார்த்தோம். அப்போ கும்பிட்டோன்னு வெளியே வந்துடுச்சு. கும்பிட்டோடனே கோயில் சுற்றிட்டு வெளியே வந்தாங்க. என் அம்மா தான் கேட்டான். சோறு வாங்கிக்காது அப்படி போகும்போது இந்த இடத்த பார்த்தோம்ல, க்ரஷர் போட்டுருந்தீங்களா? எங்கிருந்து வந்தா பார்த்தோம். ஏப்பா எங்கிருந்து வந்தா இதை பார்த்தா ப்ரெஷர் அப்போ சொல்லிச்சுல, ப்ரெஷர் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வீட்டை நான் பார்த்தேன்டா போகும்போது. இந்த அந்த பல பார்த்து அப்படியே வச்சுருந்தது. அடுத்து பார்த்துருக்கான்னு கெட்டு போச்சு விட்டு போயிட்டான். அங்கிருந்து வர்றப்பா, வீட்டிலேருந்து வர்றப்பா எங்கேருந்து வரப்போ பார்த்தேன். அவ்வளோதான். வீட்டிலேருந்து வரப்பில்லை. இந்த இடத்துல இருந்து சாப்பிட்ட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றியும் மலை மலைக்கு மேலே மலையா.
மலை. கரெக்டாக டைமுக்கு பஸ் போகுது பாரு. எத்தனை மணி? 1:15. ஆ பஸ்ஸில் வந்து அங்கே நிறுத்தி இங்கே நிறுத்தி இப்போ பீடி குடிக்குது. இடுப்பு இல்லாமல் போகலாமே, இடுப்பு கால் வலி இல்லாமல் பஸ்ஸில் வந்தேன். இப்போ நீ பஸ் நிறுத்துகிற இடத்துல நிறுத்துவானாங்களா? ஆமாம், நிறுத்திங்களா பெரிய காற்று நல்லா அடி தூக்கம் தான் வருது. என்ன வந்தேன் அதான் வருது. வேறு என்ன காய்ச்சி நிறுத்தி வந்து நீயே பீடி குடிக்க உனக்கு சௌகரியமாக கிடச்சிருக்கு மண்டை கேட்டேன். கப்புக்குள்ளே வைக்க வாசடிக்குமா? மயில் வசதி. இந்த வண்டியில் தான் வந்தோம் 70 ஏர்பென் பெண்டை தாண்டி. ஹோண்டா டியோ. கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துக்குது, அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. எல்லாம் டூர் பஸ் நிறையா வருது. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. அப்படியே பெட்ரோல் அடிக்க வந்தோம். பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். பழங்குடியினர் சந்தைக்கு வந்திருக்கிறோம். பாருங்க எவ்வளோ பேர், நிறையா அந்த மசாலா ஐட்டம் நிறையா பேர் விற்றுட்ருக்குறாங்க. பழம், அந்த மலை வாழைப்பழம், இந்த பலாப்பழம், வித்தியாசமான இந்த பழ வகைகள்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறேன். வாசனையாக இருக்குது. மூணு மணிப்பா. என்ன 3 ஆகி போச்சா? எத்தனை மணிக்கு எடுத்தோம்? அதனால நாமக்கல் போயிடலாம். நீ வேலை பதில் மல்லவா நல்லா போகிறது சொல்ல 3 மணி ஆனதே தெரியலங்கிறேன். அப்படியே ஒரு ரெஸ்டிங் பாயிண்ட் மாதிரி, பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது. பிஸ்கெட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. குரங்குட்டி கொடுத்தியா? அங்கே யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. எங்கே? திட்டு மேலே. என்னது கொடுத்துட்டியா? பிஸ்கெட்டு கொடுத்துட்டியா? நான் கொடுக்கல, அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. எடுத்து போட்டு போட்டு பாட்டில் பாரு எத்தனை உடச்சி போட்டிருக்குங்க. அப்படி போடுவாங்க. இன்னும் சோடா பாட்டில், மயிர் பாட்டில், பீர் பாட்டில், ஊறுகாய், சிகரெட்டு. உட்காந்து சாப்பிடுறது எல்லாம் சீசா தானே. இது வந்து எதுக்குன்னா இடையில நம்ம இது இடையில காலில் கிழிச்சிக்காத, இடையில உட்காந்துட்டு எதுன்னு சாப்பிட்டு போகிறதுக்கோசரம். பஸ் ஸ்டாண்டு மாதிரி கிடையாது. நம்ம வண்டி நிறுத்திக்கிட்டே எதாவது சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி. கார் நிறுத்துறதுக்கு ஓரமாக இடம் விட்டுருக்காங்க பாரு. காரோ பஸ்ஸோ எதுவும் அங்கெல்லாம் போடாதம்மா, பிளாஸ்டிக் உள்ளே போய் மாட்டிக்கும். மாட்டிட்டு போகுதா? அது இங்கேயே போட்டால் ஓரங்க. அது பாரு பிளாஸ்டிக் டம்ளர் இருக்குல்ல, அதில் தண்ணி, மழை தண்ணி ஏதோ சேர்ந்துருக்குது, குடிச்சிட்டு இருக்குது பாரு. கொல்லிமலைக்கு வருது தண்ணி அடிக்கதே வருவாங்க. பயப்படாத, இங்கே வா. இனிப்பா இருக்குது, அது நல்லா சாப்பிடும். குட்டி குரங்கு இருக்குமா மரத்துக்கிட்ட? வருது வருது, இறங்கி வருது வருது வருது. அந்த 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 பக்கம் தூக்கி போடு, அந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் தூக்கி போடு, அந்த பக்கம் ஒன்று தூக்கி போடு.
அந்த எச்சை தூக்கி போட வேண்டியதானே. எடுத்துட்டு அது என்ன கோட்டை குடிக்கிற குரங்கு மாதிரி குடிச்சிட்டு இருக்குது கவுத்தி கவுத்தி. குட்டி குரங்கு குடிக்கணும், குட்டி குரங்கு குடிக்கணும். துரத்தது பாரு. வேணுமா? கேட்குது. இது தூக்கி விசிறு. எப்படி கொடுக்குறது, நீ எட்டி கொடு. குட்டி குரங்கு எங்கே? அது அவங்க அம்மான்றது. தூக்கி விசிறு, இது எடுத்து கொடுத்துரும். விசிறு அப்படியே. ஐயோ கட்டுக்குதா. எடுத்துக்கோ. எடுத்து தண்ணி என்ன பண்ணுற? அது தெரியலடா. அது தெரிலன்னா அதை எடுத்துக்கோ. பச்சை பெலா கொட்டை திங்காதா? இந்தா 5 மணி ஆயிடுது. அவ்வளோதான். டைம்